வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம வெறுமனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான விஷயங்க இது. நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு முதல்ல வந்து கற்றுக் கொடுக்குறது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த அடிப்படையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி வேற எந்த விஷயத்தையும் கற்றுக்காம உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அப்போது இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதுங்க. ரொம்ப வந்து நீங்க வீக்லியில பார்க்கணும், மந்த்லியில பார்க்கணும், இயர்லியில பார்க்கணும். இது இப்படி தான் பார்க்கணும். அப்படி அந்த மாரிலாம் இல்லங்க. நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலே போதும். என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, பிரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்குதுங்க. அந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எப்பலாம் இந்த ரேஞ்சுக்கு வருதோ, அதாவது 50,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருதோ, அப்பலாம் வந்து மேல போகுது. மேல எது வரைக்கும் போகுது? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகுது. அப்ப ஆக்சுவலா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குது பிரைஸு. அதனால கீழ திரும்பவும் இங்க வந்துருவானா? அப்புறம் திரும்பி இதே மாரி மேல போவானா? இந்த மாரியே எல்லாம் மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்காதுங்க. ஒரு பேட்டர்னும், ஒரு ரேஞ்சு இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேஞ்ச பிரேக் பண்ணி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப பியரிஷா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துலேருந்தே இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மேல வந்திருக்காதுங்க. இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்தே வந்து கொஞ்சமா அப்படி மேல போயிட்டு கீழ வந்துட்டு, மேல போக முடியாம கீழ வந்து அடுத்த ஒரு சின்ன புல் பேக் அப்புறமா இந்த லெவல கட் பண்ணி கீழ போயிருவாங்க. அப்ப இது நடக்கலங்கும்போதே நீங்க வந்து ரெடி ஆயிடணும். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு வச்சிருந்தோம். இத பிரேக் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். கரெக்ட்டா பிரேக் ஆகியும் போச்சு. எக்ஸாக்ட்டா ட்ரெண்ட் லைன்ல போய் நிக்குது. ஸோ இது ப்ரீவியஸா நீங்க வந்து பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 6 மாசம் வந்து நீங்க நான் என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நீங்க பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன தொட்டுக்கிட்டே அப்படியே பிரைஸ் வந்து போய்க்கிட்டே இருக்குதுன்னா, ஒரு கட்டத்தில என்ன பண்ணும்? ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போயிடும். அதுவும் நல்லா வால்யூமா போகும். இவ்வளோ சின்னதா பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க இந்த மாரி வந்து வால்யூம் கேண்டில்ஸ் வரும். ஸோ இது எவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் இருக்கு பாருங்க. அது வந்து கன்டின்யூ ஆகி போயிருக்குதா? அதுக்கப்புறம் திரும்பவும் கன்டின்யூ ஆயிருக்கா? அதுக்கப்புறம் திரும்ப அந்த புல்லிஷ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? அந்த எந்தூசியாசம். அந்த பையர்ஸ் வந்து மேலலாம் போகுது அப்படின்னு தே ஆர் ட்ரைங் டூ பை த மார்க்கெட். கீழேருந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தீங்கனாலும் ஒரே புல்லிஷ்ஷா வந்துரு. புல்லிஷ்ஷா ஆரம்பிச்சாலே இந்த மாரி ஆயிடுறான். இந்த மாரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து மாரி தெரியுது. அது ஸ்ட்ரகிள் முடிஞ்சு பிரேக் ஆகி மேல போகும்போது வந்து நல்ல புல்லிஷ்ஷா வந்து மேல போகுது. ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்குதா? இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா மேல போயிருக்குல்ல பிரைஸ். அதே மாரி இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கப்புறம் பிரைஸ் ஏதோ ஒரு சைடு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏதோ ஒரு சைடு போயிடும். இந்த மாரி ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்டின்னாலே மேல தான் போயிருக்கு. இதுவரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மேல போயிருக்கு. ஆனா ப்ரீவியஸா இந்த இடத்துல கீழ வரும்போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு, கீழ வந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நம்ம பேசுனது தான். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா, ரொம்ப நாளாவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அத ப்ரீவியஸ் அந்த வாரத்திலேருந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 50,000த்துல இருக்கும்போது பிரைஸ் வந்து மேல போச்சு அப்படின்னா 52,000, 52,500, 53,000 அச்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை. இந்த ஹை பார்த்தீங்கன்னா 52,000 எக்ஸாக்ட்டா. அப்ப இந்த 52,000 வந்துரும்னு பேசிட்டு இருந்தோம். வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆச்சு. கட கட கடன்னு அங்க வந்துருச்சு. அடுத்து வந்து 52,500 அப்படிங்கிறது ரவுண்ட் நம்பர்ங்கிறதுனால நான் அந்த மாரி சொல்றேங்க. பட் ஆனா ஆக்சுவல் டார்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கீழயே இருக்கு. 52,350 தான். ஸோ பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 52,300 கிட்டயே போயிடுச்சு. இன்னொரு 50 பாயிண்ட் போச்சுனாலே நம்ம டார்கெட் வந்து போயிடும். பட் ஆனா நம்ம அல்டிமேட்டா என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 53,000 வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லெவலுக்கு
இந்த பியரிஷ்னஸ் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? இது வரைக்கும் நல்லா வந்து போயிட்டு அப்படியே நின்னுட்டே இருந்தது. பிரேக் ஆயி மேல போகாம பிரேக் ஆயி கீழ வந்தது. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு எத்தன தடவ வரும்போதும் ரிஜெக்ட் ஆயி கீழ வந்திருக்கான் பாருங்க. 8ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்குமே இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழ போய் தான் பிரைஸ் இவ்வளோ தூரம் கீழ போயிருக்கு. அப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்டின்னா, இந்த 53,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு பிரைஸ் கட்டாயமா போயிட்டு தான் எதனாச்சும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரும். தேங்கி இருக்கிறதுனால பிரேக் ஆயி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதாங்க. 1 ஹவர்ல பேங்க் நிஃப்டியுடைய பார்வை இவ்வளோதான். ஸோ அடுத்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 மினிட்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு என்ன ட்ரேட் நடந்தது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்களா? இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது, ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஹையெல்லாம் வைக்கலங்க. இந்த ஹை இருந்து அது கொஞ்சம் மேல, அதுக்கு கொஞ்சம் மேல, அதுக்கு கொஞ்சம் மேல. நான் மேல தான் போறேன்னு சொல்லல, போகலன்னு சொல்லல. அந்த மாரி வந்து ட்ரேட் ஆயி ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல போய் மார்க்கெட்ட முடிச்சுட்டாங்க. ஆனா ப்ரீவியஸ் லோவ எக்காரணத்த கொண்டும் அவன் வந்து கட் பண்ணவே இல்ல. மேல கொஞ்சம் கொஞ்சம் ஆகி போனா கூட ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணவே இல்ல. அப்ப இன்னைக்கு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பிரேக் ஆயி மேல போயிடுச்சு. நல்லா மேல போயிட்டு அப்ப நல்லா மேல போயிட்டு இந்த மார்க்கெட்டு, கரெக்ட்டா ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோனே ஒரு ரிஜெக்ஷன். ஃபாலோவ்டு பை பியரிஷ் குளோஸ். இந்த மாரி பியரிஷ் குளோஸ் ஆனோனே கீழ வரும்போது லெஃப்ட் சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்ல டூப் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சண்டை நடந்திருக்கு பையருக்கும், செல்லருக்கும். பையர் மறுபடியும் ஜெயிச்சுட்டு மேல போயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பியரிஷ் குளோஸு. அதுக்கப்புறம் இவ்ளோ தூரம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பையர்ஸ் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழ வந்தது. திரும்பவும் மேல பூ மாலை வந்தது. நீங்க இதுக்காக தாங்க வெயிட் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்கு. இந்த பெரிய கேண்டில்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த பெரிய கேண்டில் வந்து ஓரளவுக்கு வந்து விக்கோட இப்படி வந்து குளோஸ் ஆச்சு அப்படின்னா. இந்த பெரிய புல்லிஷ்னஸா போய் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஒரு பெரிய கேண்டில் நல்லா கீழ பியரிஷ்னஸா அது ஈக்குவலா வந்து செல்லர்ஸும் கொண்டுட்டு வந்து மார்க்கெட்ட இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு, அப்படியே பொறுமையா மேல போகும். மேல போச்சுன்னா, இந்த லெவலுக்கு பக்கத்துல போகும்போது ஒரு செல் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியது தான். ஒருவேள மேல குளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிற வேண்டியது தான். இல்ல அப்படின்னா, நம்ம இந்த ப்ராஃபிட்ட வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே தான் கீழ வந்தாலும். அப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டிலு, இந்த இடத்துல வந்து விக் இதுவரைக்கும் போச்சு. பாடி வந்து இங்க கொண்டு வந்து குளோஸ் வச்சுட்டான். அப்போ பிரைஸ் வந்து டிராப் ஆயி கீழ வந்தது அப்படின்னா, இந்த இடத்திலேயே நீங்க பை ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேயோட லோ இங்க இருக்குது, அங்க இருக்குது அதெல்லாம் இல்லாம, இது ஒரு சின்ன குயிக்கா ஒரு ஸ்கால்பிங் மெத்தட் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும், 100 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. அப்ப இதெல்லாம் எதுக்குமே சான்ஸ் குடுக்கல இன்னைக்கு. நேரா மேல போய்ட்டான். நேரா மேல போய்ட்டான். நேரா மேல போனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு பியரிஷ் குளோஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த பியரிஷ் குளோஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் இப்படி வந்து இப்படி 20 நிமிஷம் கழிச்சு இங்க வரணும். 20 நிமிஷத்துக்கு மேல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. பட் ஆனா 20 நிமிஷங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. அப்ப என்ன ஆச்சு? இந்த இடத்துல இம்மீடியேட்டா பிரைஸ் வந்து வந்துருச்சு. இம்மீடியேட். இங்க வந்தது, குளோஸ் ஆச்சு. அடுத்த கேண்ட்ல கீழ இவ்வளோ தூரம் வந்தது. கிரீன்ல போய் அழகா குளோஸ் வச்சுட்டான். இது வந்து செல் பண்ண மாட்டோம். அப்ப இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் இங்க போகுது. பியரிஷ்னஸ் குளோஸு கீழ வந்தது. இதே லெவல்ல இருந்து மறுபடியும் வந்து மேல வந்தது. பூ மாலை, என்ட்ரி அட் எக்ஸிட் பெர்ஃபெக்ட்டா. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து நடந்தது. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே எதுக்கு? ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு. ஃபியூச்சர்ல ஒரு ட்ரேட் எடுத்து அதுல எப்படி வந்து ஒரு 50 பாயிண்ட், 100 பாயிண்ட் வந்து டெய்லியுமே வந்து நீங்க எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக. 52, 272 நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு. 52, 272 எங்க மார்க்கெட் முடிஞ்சது? 52, 262ல முடிஞ்சிருக்குது. அதுவும் ஃபேன்சி நம்பர். கீழ இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்குது. 272ல இருந்து எங்க வந்திருக்கிறான்? 110 வரைக்குமே வந்திருக்கிறான். கீழ வரைக்கும் வந்தான்னா 100க்கே 272லேருந்து 100க்கு வந்துருக்கும். 170 பாயிண்ட்ஸ். அதுல நீங்க 100 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். சும்மா நீங்க இத ஒரு லோவா வச்சுக்கிட்டு இங்கேயே கூட குளோஸ் பண்ணியிருந்திரலாம். பட் ஆனா இதுல என்ன நடந்ததுன்னு பிரேக் டவுன் பண்ணுவோமா? ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் பார்த்தீங்களா?
இந்த பூ மாலையிலேயே நீங்க வந்து இந்த கேண்டில்ல தான் வந்து அவன் வந்து ஏமாத்துவான். நல்ல புல்லிஷ்னஸோட மேல வருவான். அப்ப இங்கிருந்து புல்லிஷ்னஸ் இருக்கு. இதெல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்பா! இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர புல்லிஷா இருக்குதுப்பா. அப்படியே நேரா மேல போயிடுவான். எங்க பை பண்ணுவீங்க? இங்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பீங்க. ஐயோ! கீழ போறான் போலவே. நம்ம மேல போவோம்னு நெனச்சோம். கீழ போகுதே அப்படின்னு நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மாரி போய் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஐய்யயோ! நம்மள விட்டுட்டு போயிற போறான்னு கரெக்ட்டா பை இந்த இடத்துல பண்ணுவீங்க. இல்லன்னா கொஞ்சம் கீழ பண்ணுவீங்க. பை ட்ரேட். நீங்க பை பண்ணோனே கீழ வந்தானா? நீங்க என்ன நெனச்சீங்க? மேல போகும்னு நெனச்சு பை பண்ணீங்க. கீழ வந்தான். உங்க ஸ்டாப் எங்க இந்த லோக்கு கீழ இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. உங்க ஸ்டாப்ப ஹிட் பண்ணிட்டான். லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கிருந்து கரெக்ட்டா மேல அதே இடத்துக்கு போய்ட்டான் பார்த்தீங்களா? ஸோ இது எவ்ரி டே வந்து நடக்குது. இட்ஸ் ஹேப்பனிங். இப்ப 6 மாசம் பயிற்சியில நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. சசி சொல்லியிருக்காப்ல, என்ன சொல்லியிருக்காரு? பூ மாலை. அப்ப பூ மாலை வந்துருச்சு. அப்பா வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும் நம்ம? செல் பண்ணணும். செல் பண்ணியாச்சு. ஓகே. செல் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து மேல வந்தானா என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. அவ்வளதான். என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? கீழேருந்து மேல வரும்போது இந்த ஹைய கட் பண்ணக்கூடாது. கீழ போயிட்டு மேல வரும்போது இந்த ஹைய கட் பண்ணக்கூடாது. கீழ இருந்து மேல வரும்போது இந்த ஹைய கட் பண்ணக்கூடாது. இதே தான். கட் பண்ணக்கூடாது. கீழ போய் மேல வரும்போது கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான். போச்சு அவ்வளோதான். மேல போயிருவான். இதையே தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா, இதே வந்து வேற மாரி ஒரு நாளும் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளும் நடந்துட்டு இருக்குது. கீழ போய் மேல வந்தான்னா கட் பண்ணணும். கட் பண்ணல அப்டின்னா, அவன் வந்து வரமாட்டான். அப்படி நீங்க வந்து பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பை இங்க கிடையாது. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்தோனா பை பண்ணுங்க. அப்ப இந்த லெவலுக்கு வரும்போது நீங்க பை பண்ணீங்கன்னா கூட தப்பிச்சிருப்பீங்க. ஒரு 50 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இத இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்து 193 இந்த மாரி ரேஞ்சுல நீங்க பை பண்றீங்கன்னு வையுங்களேன், எது வரைக்கும் போச்சு? 100 சாரி 230 வரைக்கும் போயிருக்கு. 90, 30 ஒரு 40 புள்ளி கிடைச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ப்ரிசைஸா போனா இன்னும் மேல தான் போயிருக்கு. பைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாரி பை பண்ணுங்க. அவசரப்பட்டு இங்க பை பண்ணாதீங்க. இங்க வருவான். வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. அவ்வளோ நேரம் நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? இதுக்கு கீழ தானே போடுவீங்க. நான் ஆர்டரே அங்க எடுங்கன்னு சொல்றேன். பைய அங்க எடுங்கன்றேன். கொஞ்சம் கீழ போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிருங்க. இங்க ட்ரேட் எடுத்து, இங்க உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு காமிச்சேன். இங்க நீங்க பை எடுத்து, உங்க ஸ்டாப் லாஸ இங்க போட்டு, நீங்க இந்த இடத்துல அடி வாங்குறதுக்கு பதிலா, இங்கேயே நீங்க ட்ரேட் எடுங்கன்னு சொல்றேன். அடி வாங்குனா கூட சின்ன அடியா தப்பிச்சிடலாம். வலிக்காது. இங்கிருந்து வந்ததுன்னா ரத்த காயம் வரும். இன்னும் சில பேர் வந்து இவ்ளோ தூரம்லாம் வெயிட் பண்ணியிருந்து தோழியே முடிச்சுருவாங்க. அதனால வந்துட்டு சின்ன அடி, வலிக்காத மாரியே வந்து வெளியில வர்ற மாதிரி என்டர் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதான் என்டர் அட் எக்ஸிட். எல்லாரும் வெளிய ஏறுற இடத்துல நீங்க என்டர் ஆக வேண்டியது தான். எல்லாரும் வெளிய ஓடியாந்தாங்கன்னா, நீங்களும் கும்பலோட சேர்ந்து ஓடிற வேண்டியது தான். இல்லையா மேல போறாங்களா, ப்ராஃபிட்ட என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். நடு கட்டடத்துக்குள்ளார போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, வெளிய வர்றதுக்குள்ளார சிக்கி சின்னாபின்னமாயிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ் தான் அதிகம். லிட்டரலா ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்திருக்கீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை, ஒரு சின்ன ஸ்மோக் வருது. எல்லாம் கத்திட்டு வெளிய ஓடுவாங்க. அவங்க கூடவே சேர்ந்து நீங்க ஓடுனா எப்படி இருக்கும்? இதே இது கதவுக்கு பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா, எல்லாம் ஓடியாந்துனா கதவு திறந்து முதல் ஆளா நீங்க தான் ஓடியிருப்பீங்க வெளியில. அவ்வளதான். இது எக்ஸாம்பிள வந்து நீங்க வேற எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன் வை என்ட்ரி அட் எக்ஸிட் அதுக்கான ரீசன். சரி ஓரளவுக்கு கீழ வந்துட்டானே. மேல போனான், கீழ வந்தான், மேல போனான், கீழ வந்தான். ஓரளவுக்கு கீழ வந்துகிட்டே இருக்கிறானே. நான் இந்த மாரி லெவல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கவா சும்மா? தாராளமா ட்ரை பண்ணுங்கன்றேன் நான். என்ட்ரி அட் எக்ஸிட்ல. இது கூட ரொம்ப ஏர்லியா தெரியும். நீங்க இத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிரும். கரெக்ட்டா ரிவர்ஸ் ஆகுற இடத்துல கரெக்ட்டா சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். பட் ஆனா இந்த விஷயத்த நீங்க 6 மாசம் வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்களும் இத தான் சொல்லுவீங்க. இவன் கன்ஃபார்மா மேல போவான்னு நமக்கு தெரியாது. கன்ஃபார்மா மேல போவான்னு தெரியாது. பட் ஆனா, ஒண்ணு நிச்சயம். இங்கிருந்து கீழ போய் க்ளோஸ் வச்சானா, ரொம்ப தூரம் போய்லாம் க்ளோஸ் வைக்க மாட்டான்.
இந்த இடத்துல க்ளோஸ் வைப்பான். ஒரு சின்ன லாஸ்ல வெளியில வந்துடலாம். பட் இந்த ட்ரை வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். எப்பவுமேனா ஒரு 80% ஆஃப் த டைம் ஒர்த்தா தான் இருக்கும். பட் ஆனா எக்ஸாக்ட்டா இங்க தான் பண்ணணும். பயப்படக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? உடனே பண்ணுவோம். காலைல ட்ரேடிங்ல இதுல கோல்டுல. என்னப்பா எப்ப பார்த்தாலும் கோல்டுலயே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு. நம்ம அதானே பார்க்குறோம். என்ன நடந்தது? இது இல்லப்பா. இங்க ப்ரீவியஸ். கோல்டு இன்னைக்கு நல்லா தமாஷா போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஹையுங்க இது. இது வேற என்னன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் ஹை ஃப்ரைடே அன்னைக்கு இதான் ஹை. ஆல் டைம் ஹையும் இதான். இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதான் ஆல் டைம் ஹை. ஃப்ரைடே ஹை இதான். மார்க்கெட் பொறுமையா எப்படி வந்தான் பார்த்தீங்களா மேல? லோவ கட் பண்ணல, இந்த லோவ கட் பண்ணல, இந்த லோவ கட் பண்ணல, லோவ கட் பண்ணல, லோவ கட் பண்ணல, லோவ கட் பண்ணல, கட் பண்ணா கீழ வந்துட்டான். அப்ப இங்க ஹைய கட் பண்ணிட்டான், ஹைய கட் பண்ணிட்டான், ஹைய கட் பண்ணி போறான். இந்த மாரி போயிட்டு இருக்கிறானே, இந்த இடத்த கவனிச்சீங்களா? இதானே ஹைன்னு பேசணும் நம்ம. இப்ப எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல நீங்க செல் ட்ரேட் எடுத்திருப்பீங்களா? அதானே என்ட்ரி அட் எக்ஸிட். செல் ட்ரேட் எடுத்துட்டீங்க. கதவுக்கு பக்கத்துல உட்காந்துட்டீங்க. சினிமா தியேட்டர்ல டிக்கெட்ட வாங்கிட்டீங்க. கதவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறீங்க. மேல போயிருக்காங்க. எவ்வளோ தூரம் தெரியுமா போயிருக்கிறான்? பெரிய லாஸ் காமிச்சிருக்கும். பட் ஆனா க்ளோஸ் எங்க கொண்டு வந்து வச்சான் பார்த்தீங்களா? க்ளோஸ் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அதுக்காக தான் வெயிட் பண்ணணும். சரியா? அப்ப கீழ கரெக்ட்டா வந்தான். ஆனா இந்த லோவ கட் பண்ண முடியல பார்த்தீங்களா? இந்த இடத்துலருந்து எப்படி மேல போய் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்க. சரி இதுக்கப்புறம் தான் போனானே. இந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் போனானே. இது வந்து இதுக்கப்புறம்னாச்சும் வந்து நம்மள வந்து எதனாச்சும் வந்து ஏமாற்றத்த அளிச்சானா நம்மளுக்கு அப்டின்னா, இல்லவே இல்ல. என்னன்னா, இது வந்து இமிடியேட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்தா தப்பிச்சோம் பிழைச்சோம் நம்ம வெளியில வந்துடலாம். இதுதான் அடுத்த செல்லிங் பாயிண்ட் நம்மளுக்கு. இதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30, 40, 50, 60 மறுபடியும் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு கீழ போயிட்டான். 1 மணி நேரம் 10 நிமிஷமும் இந்த இடத்திலேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். ஆனா கண்டிஷன 100% சாட்டிஸ்ஃபை பண்ணான். 100%. என்ன கண்டிஷன்? என்ட்ரி எக்ஸிட் இதான் ஹை. இங்க வந்தோனே செல்லு. பாடி ஆஃப் த கேண்டில் 1 மணி நேரம் 10 நிமிஷமா மேல போய் க்ளோஸ் வச்சானா? வைக்கவே வைக்க மாட்டான். ரொம்ப நாள் பார்த்து கத்துக்கிட்டது. இத ஃப்ரீயா சொல்லி தரும்போது வந்துட்டு அத ரீச் ஆகல. தெரியுது ரீச் ஆகல அப்டின்ட்டு. பட் ஆனா செப்டம்பர் மாசம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் இருக்கு. சீக்கிரமா கத்துக்கோங்க. சரியா? என்ன பண்ணியிருக்கான்னு கவனிக்க முடியுதா உங்களால? எப்படி கீழ போயிருக்கான்னு தெரியுதா? அப்ப இவ்வளோ தூரம் கீழ போனானே, இவ்வளோ தூரம் ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறமா கிரீன் க்ளோஸ் வந்ததா? இந்த கிரீன் க்ளோஸ் முடிஞ்சோனே, அடுத்து வந்து உங்களுக்கு எங்க பை? இங்க தான் பை. இந்த இடத்துக்கு வந்தானா பை பண்ணலாம் தாராளமா. அப்படி இல்லன்னா, வரமாட்டான். அதாவது இந்த இடத்துக்கு வரமாட்டான். இங்கிருந்து ஸ்விங் லோ பண்ணிட்டு மறுபடியும் மேல போக ட்ரை பண்ணான் பார்த்தீங்களா? அப்ப கீழ வந்தானா எங்கேயே நீங்க பை பண்ணலாம். இங்கேயே பை அனுபவம் தான். அனுபவத்துல இது எல்லாமே வந்து நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க அப்படி கிடைக்கலனா, கண்டிப்பா வந்து ஒரு கிரீன் க்ளோஸோடவே வந்து அப்படியே மேல போச்சுன்னா மேல போவான். அப்படி போகல அப்படின்னா, இந்த லெவல்லேருந்து செல்ல கீழ வர்றான் பார்த்தீங்களா? அவன் கன்ஃபார்மா இங்க வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி செல்லு கன்டின்யூ ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த கிரீன் கேண்டில் இந்த இடத்துல வரும். வந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அசால்ட்டா மேல வந்துருவான். எது வரைக்கும் வருவான்? இந்த கிரீன் வரைக்கும் வந்துருவான். இது பை இதுதான் வந்து டார்கெட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ட்ரி அட் எக்ஸிட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஏன்னா, அங்க சொல்லிட்டு இருந்து திடீர்னு இங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேனா. ஸோ இங்கிருந்து வந்து அழகா வந்து மேல போய்ட்டானா? இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கீழ ஜிக்ஸாக் பண்ணிட்டே வந்தான். இந்த இடத்துலேருந்து கீழ போய் லோ வைக்க முடியாம மேல வந்தான். இந்த லெவல கட் பண்ணா மேல போய்ட்டான். எங்க போனான்? அடுத்த லெவல் இங்க இருக்குது. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கா? அடுத்த லெவல் எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. அடுத்த லெவலு இந்த இடம். கரெக்ட்டா இந்த இடத்துல நீங்க 276ல நீங்க வந்து செல் எடுத்திருந்திருக்கலாம்.
மேலே போய் எங்கே க்ளோஸ் வச்சான்? 89ல க்ளோஸ் வச்சுட்டான். அதாவது 10 புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிரு. லாஸை ஒத்துக்கங்க அவ்வளோதான். ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துருங்க. ஒருவேளை இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த சின்ன லாஸை விட்டு கொடுக்க மாட்டேன்னு மார்க்கெட்டுக்கிட்ட போராடாதீங்க. உங்களுடைய ரூலுக்கு அகேன்ஸ்டா போச்சா? கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா போய் தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டா போச்சு. ஏன்னா இந்த கேண்டில்லே நீங்க செல் பண்ணியிருந்திருப்பீங்க. எக்ஸாக்ட்டா இந்த லெவலுக்கே வந்துருச்சு. 276லேருந்து எங்க வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சது? 54 வரைக்கும் போச்சு. ஒரு 20 புள்ளி வந்தது. வந்ததுக்கப்புறம் தான் மேல போய் க்ளோஸ் வச்சேன். எக்ஸிட் அவ்வளோதான். அடுத்து எங்க செல் பண்ணுவீங்க? இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ட்ரெண்ட் லைனை வந்து தூக்கி விட்ருவோம். போக மாட்டேங்குது. சரி ஓகே. இருக்கட்டும். அப்ப அடுத்து வந்து எங்க வந்திருக்குது உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா? அப்ப இத நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? 300 50 டூ 300 எது வரைக்கும் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டூ 240 வரைக்கும் வந்தது. 60 புள்ளி. இது 240ங்கிறது என்ன ரேஞ்சு? ப்ரீவியஸா ஒரு லெவல்ல வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுறான் பார்த்தீங்களா? அந்த லெவல்லயே அப்படியே நின்னுட்டான். இன்னைக்கு முடிச்சுட்டான் மார்க்கெட். நெறைய தடவ மார்க்கெட் வந்து இந்த மாரி கீழ இருந்து ரெக்கவர் ஆகி மேல வந்தோனே இந்த மாரி முடிக்கிறான். யாராவது கவனிச்சீங்களா? பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி. மேல வந்து அதுக்கப்புறம் ரொம்பலாம் கீழ வர்றதில்ல. அப்படியே வந்துட்டு முடிச்சுருவான். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துலேருந்து கொஞ்சமா கீழ போய் ஒரு புல் பேக் வந்து முடிச்சுருவான். நடந்திருக்கு. நான் டெய்லியும் எக்ஸ்ப்ளைன் பண்றதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இவ்ளோ வாய்ப்பு வந்து குடுத்துருக்கான். பட் ஆனா என்னால ஃபியூச்சர் எடுக்க முடியாதுங்க. ரூ. 1,50,000 ஒரு லாட் வாங்குறதுக்கே, நான் எங்க போறது அந்த காசுக்கு அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஸ்ட்ரைக் பிரைஸ கரெக்ட்டா செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல போய் ட்ரேட் பண்றது தான். ஆப்ஷன்ஸ்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி எடுப்பீங்க? ஸ்பாட்டனா பாருங்க, ஃபியூச்சர்னா பாருங்க. எதுனா பாருங்க. அத பத்தி கவலையே இல்ல. பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ வந்து எடுங்க. இங்க 52,000ல ஆரம்பிச்சான். சல்லுன்னு மேல போயிடுச்சு. அப்போ 50 டூ 100. அப்போ 50 டூ 200 வந்து இங்க இருக்குது. 100 எடுங்க இல்ல 200 ஏதோ ஒண்ணு எடுத்துங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். இதே நீங்க ஸ்பாட்ட பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சு அடுத்த ஒரு கேண்டில் 2 கேண்டில்ல எந்த இடத்துல இருக்குதோ, அந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸே எடுத்து நீங்க பண்ணுங்க போதும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே ஸ்க்ரீன பாதி ஆக்கிருங்க. இதுல காலு, இதுல புட். நீங்க ஆப்ஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்ற மாரி இருந்தது. அப்ப கால் ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குது? ப்ரீவியஸா என்ன நடந்துகிட்டு இருக்குது கால் ஆப்ஷன்ல? இப்ப ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரைடே வந்து மேல போயிருந்தது அப்படின்னு. ஆனா ஆப்ஷன்ஸ்ல வந்து பக்காவா அதே லெவல் தான். மேல போயிட்டு கீழ வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, ப்ரீவியஸ் லோக்கு வரல, ப்ரீவியஸ் லோக்கு வரல, ப்ரீவியஸ் லோலயே முடிச்சுட்டான். கீழ வந்திருக்கான், மேல போய் கீழ வந்திருக்கான். மேல போம்போது இன்னைக்கு வந்து பிரேக் ஆயி மேல போயிடுச்சு. நடந்திருக்கா? அப்ப இந்த லெவல் வந்து என்ட்ரி எக்ஸிட் எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு வந்து வரல. பட் ஆனா இந்த லெவல் வரைக்குமே வந்துட்டான். 168 வரைக்கும் வந்துட்டான். இது வந்து 152 ஒரு 15 புள்ளி கீழ. பட் ஆனா இந்த பேட்டர்ன் என்ட்ரி எக்ஸிட் வந்து வேலை செய்யலனாலும், பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மேல தான் போகுது பிரைஸ் வேணா பிரேக் ஆயி மேல போயிடும். சரி ஓகே. மேல போயிடுச்சு. ஃபியூச்சர்ல ரிஜெக்ட் ஆன மாரியே ரிஜெக்ட் ஆச்சு. இந்த குரூப்ல டூப் கேண்டில்ல. அழகா வந்து பொறுமையா வந்து கீழ செல்லலாம் நம்மளால பண்ண முடியாது. அப்ப கீழ வந்துகிட்டே இருக்குது. எது வரைக்கும் வர்றான் இவன்? ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கீங்கல்ல. நேத்து வந்து இங்க இந்த லோவ கட் பண்ண மாட்டாம அப்படியே போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? அதே இடத்துக்கு வந்துட்டு போனானா? அப்ப இந்த இடத்துல நீங்க பிரைஸ் இதுவரைக்கும் வந்துட்டு, மேல போயி திரும்ப அதே இடத்துக்கு வந்து வருது. கிவ் இட் எ ட்ரை. அட ஒண்ணுமே ஆயிராதுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு வேள பை பண்றீங்கன்னா 193 ஒருவேள கீழ இந்த இடத்துல போய் க்ளோஸ் வைக்கிறான். எவ்வளோ வரும்? 180 இல்ல 173ன்னு வச்சுக்குவோம். இங்க போய் க்ளோஸ் வச்சுட்டான். நீங்க இங்க பை பண்றீங்க. இங்க போய் க்ளோஸ் வச்சுட்டான். 73ல. என்ன பண்ணுவீங்க? 20 புள்ளி. லாஸ ஏத்திட்டு வெளியில வந்துர வேண்டியது தான். பட் ஆனா இத நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த ட்ரேட எடுத்திருந்தீங்க அப்டின்னா, 195லேருந்து எங்க வரைக்கும் போச்சு? 290க்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 290 போயிடுச்சு.
இது வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா, அதுவும் எஸ்பெஷலி புதுசா வந்து இன்னைக்கு தான் சேனலுக்கு வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களால பண்ணவே முடியாது. பண்ணவே முடியாது. இல்ல நீங்க என்ன வந்து 2 மாசம் ஃபாலோ பண்றீங்க, 3 மாசம் ஃபாலோ பண்றீங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களால முயற்சி தான் பண்ண முடியும். சில டைம் கரெக்ட்டா பண்ணிருவீங்க. சில டைம் கரெக்ட்டா பண்ண மாட்டீங்க. 6 மாசம். நான் கேட்கிற டைம் வந்து 6 மாசம். 6 மாசம் நீங்க எந்த அட்வென்ச்சரும் பண்ணாதீங்க. நோ அட்வென்ச்சர்ஸ். அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. இந்த மாரி நடந்தா இந்த மாரி நடக்குது. இந்த மாரி வந்தானா இப்படி போனானா இப்படி போறான். இங்கிருந்து இந்த மாரி வந்து குளோஸ் ஆனான் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. இத கட் பண்ணி இந்த ஹைக்கு வந்துட்டு மேல போனானா போயிருவான். ஒரே அடியா போனாலும் போவான். இல்லன்னா ஒரு சின்ன புல் பேக் வந்து கூட போறான். மேல போனானா எது வரைக்கும் போறான்? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போறான். டெய்லி இந்த மாரி தான் பண்றான் இவன். ஒரு லெவல் வர்றான். அந்த லெவல்லேருந்து போறான். ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போறான். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெண்ட் ஆகுறான். இதுல கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னா, நல்ல டிஸ்கவுண்ட் வந்தோம்னா ஒரு பை பண்ண வேண்டியது. இல்லன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு மேல போய் இப்படி கீழ வர்றானே, அந்த டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழ போனானா குளோஸ் பண்ணிடலாம். எல்லாம் பேப்பர்லயோ, எதுலயோ வந்து நோட் நீங்க ஒரு பேப்பர் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அ இது வந்து ஆப் வந்து சொல்லுங்க. உங்க நோட்டு தான் பேப்பர். அந்த பேனா தான் வந்துட்டு எழுதுறது. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்ததா வேல்யூ அவ்வளோதான். எடுத்துட்டேன் நான் ட்ரேட் இந்த இடத்துல. என்ன அது ஐ அம் கோயிங் டூ சி. இது எப்ப நீங்க பண்ணுவீங்க? 4, 5 மாசம் கழிச்சு தான். இப்ப தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, நீங்க அப்சர்வ் தான் பண்ண போறீங்க. நீங்க ஒரு உளவு வேல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உளவாளி நீங்க. என்ன உளவு பார்க்க போறீங்க? பிரைஸ் எங்க போறான்? எங்க வர்றான்? எந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துர்றான். அப்போ எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ப்ராஃபிட் பண்ணலாம். அப்சர்வேஷன் அவ்வளோதான். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம இத மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது. கால் ஆப்ஷன்ல என்ன நடக்குது? புட் ஆப்ஷன்ல என்ன நடக்குது? ஸோ கால் பார்த்துட்டீங்களா? புட்டு பார்ப்போமா? புட்டுல ஒண்ணுமே நடக்கல. அப்படியா? ஒண்ணுமே நடக்கல. பியரிஷா கீழ வந்ததா? என்ன பார்த்தோம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோல? ஒரு புல்லிஷ் குளோஸா? இந்த புல்லிஷ் குளோஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கணும்? பிரைஸ் இப்படி போய் பூமாலை மாரி வரணும். அதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கணும் டைம். இமிடியேட்டா வந்துட்டானா? ஃபியூச்சர்ஸ்ல என்ன பார்த்தோம்? இமிடியேட்டா மேல வந்தான். அதனால அந்த ட்ரேட் எடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பூமாலை மேலேருந்து போய் கீழ வந்தான். இப்ப இது வந்து நம்மளுக்கு என்ட்ரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்ட்ரி தாராளமா எடுக்கலாம். 198 எங்க போய் குளோஸ் வச்சிருக்கான்? 190 190ல குளோஸ் வச்சிருக்கான். 8 புள்ளி. அங்கேருந்து ரெக்கவர் ஆகி எவ்வளோ தூரம் வந்தானா வருவான். இதுதான் இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அட்வென்ச்சரோடைய ஹைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த ஹைட் வரைக்கும் போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம இந்த பாடியிலேயே வெளியில வந்துரும். என்னாச்சு 198லேருந்து எது வரைக்கும் வந்திருக்கிறான் பிரைஸு? 275 வரைக்கும் வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 275. எங்கேயே நீங்க வெளியில வந்துருவீங்க. 240லயே வெளியில வந்துடலாம். போதும் 50 பாயிண்ட் போதுங்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப கீழ வந்திருக்கிறான். திரும்பவும் நீங்க வந்து இந்த ட்ரேட தைரியமா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 188 இதான் லோ. இந்த லோ இங்க இருக்குது. இங்க வந்தோன 188ல எடுக்கிறீங்க. எங்க போய் க்ளோஸ் வைக்கிறான்? 177 10 புள்ளி போச்சு. போனா போதும். வெளிய வந்துரு. ஜஸ்ட் லீவ் இட். இதுக்கு முன்னாடி வந்து என்ன அசஸ்மென்ட் உங்களுக்கு? மேல போயிருக்கிறான். ட்ரெண்ட் ஆயி மேல போயிருக்கிறான். ஹை வச்சிருக்கான். அந்த ஹைய கட் பண்ணி இன்னொரு ஹை வச்சிருக்கான். அந்த ஹைய கட் பண்ணி இன்னொரு ஹை வச்சிருக்கான். அந்த ஹைய கட் பண்ணி இன்னொரு ஹை வச்சானா? வைக்கலையே. ஈக்குவலா கூட வரலையே. அதுக்கும் கீழ இருந்தே வந்துட்டானே. அப்ப என்ன பண்ணுவான்? சோர்ஸ்க்கு வந்துருவான். கன்ஃபார்மா சோர்ஸ்க்கு வந்துருவான். எல்லா சார்ட்லயுமே இத நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா சார்ட்லயுமே சொல்லியிருக்கிறேன். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் நம்ம வீடியோவே வந்து எதிலேருந்து எப்படி பார்க்கணும்னே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். அந்த சேனலுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க போனோனே வந்து எந்த வீடியோல ஆரம்பிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதனால அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. எத பார்க்கணும், எத பார்க்க எதுக்கப்புறம் எத பார்க்கணும்.
நிறைய சொல்லியிருக்கிறேன். நிறைய என்னுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். நம்மளோட இந்த விஷயம் வந்து அப்படியே வந்து போயிறக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இத நீங்க இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணி, இன்னும் நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னா, எனக்கு சந்தோஷம் தான். நான் ஒரு இந்த அளவுக்கு படிய தாண்டி வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நீங்க வேகமா முன்னேறி போலாம். அந்த வேகமா முன்னேறி போகும்போது வந்து, உங்களுக்கு வந்து எதனாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதையும் 4 பேருக்கு எனக்கே கூட சொல்லிக் குடுங்க. ஒண்ணும் தப்பே இல்ல. நானும் கத்துக்கிறேன். சரியா? நிஃப்டி பார்ப்போமா? நிஃப்டி என்ன பண்ணா? நிஃப்டி வந்து நம்ம அதே தான். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். அனாலிசிஸ. அப்போ அதுவே போதும் நம்மளுக்கு. ஹையர் டைம் டேல பார்க்க வேணாமா அப்படின்னா, டேல வீக்கெண்ட்ல பாருங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத டே வந்து வீக்கெண்ட்ல பார்த்தா போதும். வீக் டேஸ்ல 1 ஹவர் பார்த்தாலே போதும். ஏதாவது கன்ஃப்யூஷன் இருக்குது. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னா, யூ கோ ஃபார் ஒன் மோர் ஹையர் டைம் ஃப்ரேம் தட் இஸ் டே டைம் ஃப்ரேம். இல்லன்னா 1 ஹவர் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி பிரைஸ் மேல வந்தா எங்க வரும்? இப்ப தான் நான் உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல சொன்னேன். அது வந்து இப்படி போம்போது பிரேக் ஆயி சோர்ஸ்க்கு வந்துரும்னு பேசினோம் நம்ம. சேம் உல்ட்டா. இப்படி வரும்போது பிரேக் ஆச்சு அப்படின்னா சோர்ஸ்க்கு வந்துரும். ஓகே. சோர்ஸ்க்கு வந்ததா? சோர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி நடக்குமா? ஹை பண்ணியிருக்கான். அடுத்த ஹை அந்த அந்த லெவல வந்து பிரேக் பண்ணி இன்னொரு ஹை பண்ணியிருக்கான். இன்னொரு ஹையும் பண்ணிட்டான். ஸோ அது ஹையர் ஹை, ஹையர் லோ சீக்வென்ஸ் வந்து அது ஓகே. ஆனா, இங்க இது பண்ணிட்டே இருக்கான். மேல போறான், கீழ வரான், மேல போறான், கீழ வரான், மேல போறான். கீழ வர முடியாம மேல இது திரும்பிட்டான்னா, பறந்துரும். நீங்க பார்த்துருக்கிறீங்க. கீழ வர முடியாம மேல போனான்னா போயிருவான். எங்க பார்த்துருக்கீங்க? இங்கேயே பார்த்துருக்கீங்க. மேல போய் கீழ வந்தான். கீழ வர முடியாம மேல போனான். பறந்துட்டான். சேம் இங்க நடக்கும். என்ன இங்க வந்து பெருசா இருக்கிறதுனால பெரிய லெவல்ல மூவ் ஆயிருக்கான். இங்க ரொம்பவே குட்டியா கம்ப்ரஸ்டா இருக்கிறதுனால வந்து கொஞ்சமா மூவ் ஆவான். அந்த கொஞ்சம் மூவ்ங்கிறது வந்து 25,000, 26,000 அந்த மாரி எதனா டார்கெட் இருந்ததுன்னா, அந்த டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ 1 ஹவர்ல இதான் நம்மளுக்கு வந்து அனாலிசிஸ். இது கன்ஃபார்மா மேல போவான்னா, 80% மேல தான் போவான். மீதி இருக்க அந்த 20%ங்கிறது இந்த லெவல பிரேக் பண்ணிட்டான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் கீழ வருவான். இத பிரேக் பண்ணிட்டான்னா ரொம்பவே கஷ்டம். கீழ நல்லாவே வந்துருவான். அப்புறம் லெவல்ஸ் இங்க இருக்குது. பட் ஆனா நடக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் கீழலாம் வந்து லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டு மேல போயிருக்கான். அதனால நடக்காதுன்னு நம்பலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து மேல வந்துட்டு இருக்கனால இது நடக்கக்கூடாது. பார்ப்போம். அதையும் மீறி நடந்தாலும் அதுக்கேத்த மாரி நம்ம ட்ரேட்ஸ கட்டமைச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மேல போனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். கீழ போனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். ரூல்ஸ மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சோன கடகடன்னு மேல போய்ட்டான். நம்மளுக்கு ரெஃபரன்ஸே இல்ல. இதுதான் புது ஹை. அப்ப அங்கிருந்து கீழ வரும்போது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஸோ ப்ரீவியஸா மேல போய் கீழ வந்து இந்த லெவல்லேருந்து தான் மேல போய் கீழ வந்திருக்குன்னா, இங்கிருந்து தான் இவ்வளோ தூரம் போயிருக்கு பிரைஸ். ஆக்சுவலா ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேட்ஸ் எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டோம். மண்டே ஓப்பன் ஆனோனே வந்து கடகடன்னு மேல போயிடும். ஸோ இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல். அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து மேல போயாச்சு. மேல போனதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கேண்டில். நல்ல புல்லிஷ்ஷா வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பியரிஷ் குளோஸ். ஒரு கன்ஃப்யூஷன். பையர்ஸா, செல்லர்ஸா 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த். அப்புறம் பையர்ஸ் வந்து மார்க்கெட்ட கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேல போம்போது மேல போல. மேல போல. மேல போல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழ தான் போகும். கீழ போய்ட்டான். இந்த இடத்துல நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. கீழேருந்து மேல வந்திருக்கிறான். இத பேட்டர்னா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இப்படி வந்துட்டு ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன் தான். ஏன்னா கீழேருந்து மேல வந்திருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப மார்க்கெட் மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். ஆச்சா? ஸோ அதனால நீங்க பேட்டர்ன் படிக்கவே வேணாம்னு சொல்ல மாட்டேன். பேட்டர்ன தெரிஞ்சுக்கணும். ஆனா பேட்டர்ன் இப்படி தான் பிரேக் ஆகணும். ஏன்னா நான் படிச்சது அப்படிதான் படிச்சிருக்கிறேன்.
அதுக்கு எதிரா அது நடக்கக்கூடாது. அந்த மாரிலாம் இல்லங்க. எந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வருது? இது நீங்க சப்போர்ட்ல நீங்க இந்த மாரி வருது. இல்லன்னா ரொம்பவே கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அந்த மாரி வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மேல பிரேக் ஆயி போயிரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாரி ஒரு பேட்டர்ன பார்க்குறீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் அது வந்து நடக்கும். நடக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. பட் ஆனா, ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது. அந்த நேரத்துல நீங்க இந்த மாரி பிரேக் ஆயி இன்னும் மேல அதாவது இன்னைக்கு காலையில இங்கிருந்து இவ்ளோ தூரம் மூவ் ஆயிடுச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் மூவ் ஆவான் அப்படின்னு நம்பாதீங்க. அப்ப இங்கிருந்து வந்து பொறுமையா வந்து கீழ வந்தவன் என்ன பண்ணியிருக்கான்? இது ஒரு லோ. அடுத்தது வந்து இங்க இருக்குது. கீழ வந்துட்டு திரும்ப வந்து மேல வரும்போது என்ன பண்ணோம்? இத கட் பண்ணோம். கட் பண்ணல. திரும்பவும் கீழ போயிட்டான். கீழ போக முடியாம மேல வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணிட்டான். மேல போய் அத ரீடெஸ்டும் பண்ணிட்டான். இப்ப தான் கோல்டுல உங்களுக்கு சொன்னேன் இது. அங்கிருந்து எங்க வந்துட்டான்? நேரா மேலயே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் லெவல் இங்க இருக்குது. அடுத்து தான் இந்த ஹைக்கு போவான். ஃபர்ஸ்ட் இந்த லெவல் தான். ஃபர்ஸ்ட் இந்த பாடி தான். தாண்டி மேல போயிட்டு போனா போயிட்டு போறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறானே, அப்ப பிரேக் ஆயிருவானா? ஆயிட்டு போறான். நமக்கு தேவை என்ன? சின்னதா ஒரு ட்ரேடு ஒரு 50 புள்ளி, 100 புள்ளி. கிடைச்சுதா சந்தோஷம். வெளிய வந்துர வேண்டியது. வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணணும். சப்போர்ட்க்கு வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். ஒருவேள நீங்க கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் பண்ணுவீங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்டின்னா, இந்த மாரி வந்து இது நடக்கணும். அதுக்கப்புறம் மேல இருந்து ஸ்விங் வரணும். டிஸ்கவுண்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணி போணும். பட் ஆனா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இவ்ளோ பெருசு இருக்கு. அதே நேரத்தில இந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்து இப்படி வர்றான். ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது. நம்ம பை பண்ணி பார்க்கலாம். உங்க ஸ்டாப் லாஸ் இவ்ளோ தான். இந்த ஸ்டாப் லாஸ் இவ்ளோ பெருசு. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரிலாம் நீங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ நீங்க ட்ரேட் பண்ண முடியாதவங்க ஆப்ஷன்ஸ் தான் போவீங்க. அப்போ ஆப்ஷன்ஸ்னா எத எடுத்திருப்பீங்க இன்னைக்கு? 25,400 ஃபியூச்சர அதாவது செப்டம்பர் ஃபியூச்சர பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா. இல்லங்க நான் வந்து ஸ்பாட்ட பார்த்து தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்பாட்ட பார்த்து தான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து எனக்கு சொல்லாதீங்க. ஒருவேள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஸ்பாட்ட பார்த்தே ட்ரேட் பண்ணுங்க. அது தப்பே இல்ல. ஸ்பாட்ட பார்த்துட்டு அப்படியே நீங்க ஆப்ஷன் அதுக்கேத்த மாரி செலக்ட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ். அப்போ 25,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேலயே வந்து இந்த சப்போர்ட்க்கு வந்து வந்து தான் பிரைஸ் வந்து மேல போயிருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸும் இங்க தான் பண்ணியிருக்கிறான். எக்ஸாக்ட்டா அங்கேயே பண்ணிட்டான். அப்ப இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட மேலேயே ஆரம்பிச்சு அப்படியே மேலேயே போயிட்டான். எங்க போயிருக்கான்னா, ப்ரீவியஸா அந்த பாடி லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா, அத மார்க் பண்ணி சும்மா வச்சுக்க வேண்டியது. அப்ப அந்த லெவல்ல இருந்து கீழ வந்தான். எக்ஸாக்ட்டா வந்தான் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள நிஃப்டி ஆப்ஷன்ஸ் தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, காலையில மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா 12 மணி வரைக்கும் கப்பு சுப்புன்னு உட்கார்ந்திருக்கிறது தான். கம்முனு உட்கார்ந்திருக்கணும். எந்த விதமான முயற்சியும் பண்ணாம கம்முனு வந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ட்ரேடிங் வாய்ப்பு 12 மணிக்கு வந்திருக்கு. ரூ. 91லேருந்து ஆரம்பிச்சு, இந்த பாடி தானே சொல்லியிருக்கேன். இந்த பாடிக்கு எக்ஸாக்ட்டா போயிருக்கு. ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கலாம். பட் ஆனா ஆப்ஷன் எக்ஸாக்ட்டா அங்க தான் போயிருக்கான் பாருங்க. 90லேருந்து 130 வரைக்கும் 40 புள்ளி. எந்த விதமான கஷ்டமும் இல்லாம குடுத்துருக்கான். இதே இது நீங்க புட் ஆப்ஷன் போனீங்க அப்டின்னா, புட் ஆப்ஷன்லயும் உங்களுக்கு பெரிய டிராப் ஆச்சு. இங்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஐடியாவே இல்ல. எங்கேருந்து திரும்புவான்னு ஐடியாவே இல்ல. பட் ஆனா ஒரு பெரிய பியரிஷ்க்கு அப்புறம் ஒரு கிரீன் க்ளோஸ். அந்த கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறமா கீழ வரைக்கும் வர ட்ரை பண்ணிட்டு, அப்புறம் தான் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் தான். அப்படி இல்லனாலும் மேல போய் கீழ எப்போ வந்திருக்கிறான்? 2 மணிக்கு வந்திருக்கு. 2:00 2 மணிக்கு அப்புறமா மேல போனவன் இந்த பெரிய பியரிஷ்னஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ல தாண்டவே இல்ல. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் ஆகுங்க. நீங்க அப்படியே இத தான் நான் சொல்றேன் என்னன்னா, அப்சர்வ் பண்ணுங்க. உளவாளி மாரி நீங்க வந்து வேல பாருங்க. கம்முனு வேல பாருங்க. நீங்க இருக்கிறதே யாரையும் தெரியக்கூடாது. கப்புனு சும்முனு கம்முனு வந்து பார்த்துட்டே இருங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? அப்ப இந்த இடத்துல கிரீன் இத தாண்டக்கூடாது. தாண்டுறானா? இல்லையா? பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனா ட்ரேட் பண்ணக்கூடாது. 6 மாசம்.
அவ்வளோ கண்ட்ரோலா வந்துரும். சைக்காலஜி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும். ஒரு தேவையான கேப்பிட்டல வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தினமும் கூட நல்லாவே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. சென்செக்ஸ்ல வந்து என்ன நடக்குது? நிஃப்டிய ஒட்டியே சென்செக்ஸ்ல வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. நிஃப்டில என்ன நடக்குதோ கிட்டத்தட்ட அதான் நடக்கும். அப்ப இதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன அப்டின்னா, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. இப்படி ஒரு பேட்டர்ன் உங்களால போட முடியுதா? அப்போ இவனும் வந்து பிரேக் ஆயி மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா, இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து அப்படியே வந்து கன்டின்யூ ஆகுறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா ஆகுமா அப்படின்னா, 80% ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20% கீழ பிரேக் பண்ணானா, இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இந்த லெவல கட் பண்ணாம, அப்படியே வந்து மேல போனானா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே இந்த இத வந்து இப்படி மாத்திடலாம் நம்ம. இந்த பேட்டர்ன்லேருந்து திரும்ப வந்து பிரேக் ஆயி மேல போவும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். பையிங் இங்க பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா. ஏன்னா, மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ சென்செக்ஸ்ல இதான் நடந்துட்டு இருக்குது. சென்செக்ஸ் வந்து காலையில எப்படி வந்து ஆரம்பிச்சான்? காலையில ஆரம்பிச்சது மிடில்ல வந்து ஆரம்பிச்சு இந்த மாரி வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழ எக்ஸாக்ட்டா இந்த பாடி லெவல் வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கு மேல வரல. இப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு விஷயத்த பார்த்தீங்க. இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருந்தான். மேல போயிட்டு கீழ வரும்போது இப்படி வந்துட்டு இந்த விக்குக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சுட்டு மேல போய் அப்படியே வந்து மேல போயிருந்தான். பட் ஆனா சென்செக்ஸ்ல வேற மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஒரே விஷயம் தான். வேற வேற மாரி நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுல உங்களுக்கு என்ட்ரி குடுக்கல. என்ட்ரி குடுக்கல. இங்க வந்திருந்தானா எடுத்திருந்துருக்கலாம். இங்கேயும் வரல. இந்த இடத்துலயும் என்ட்ரி குடுக்கல. அப்ப மேல போயிட்டு கீழ இப்படி வந்திருந்தானா இங்கன்னா எடுத்துக்கலாம். அதுவும் வரல. அப்ப இந்த மாரியும் நடக்கும். சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறானா, விழுந்துகிட்டே இருக்க மாட்டான். அது பெரிய லெவல்னா பெரிய கேண்டில் வந்துரும். பீரிஷ் கேண்டில். புரியுதுங்களா? இந்த மாரி ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டே இப்படியே வந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, கண்டிப்பா பிரேக் ஆகி மேல போயிருவான். எப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும்னா, ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணும்போது. ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணி மேல போய் லைட்டா இப்படி வந்துட்டு, அப்படியே வந்து மேல போய்ட்டான் பார்த்தீங்களா? இன்ஃபாக்ட் இங்கேயே உங்களுக்கு வந்து புல் பேக் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு புல் பேக் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் இப்படி போய் இந்த லெவல்ல எவ்வளோ நேரமா நின்னுட்டு இருந்தான். இந்த லெவல கட் பண்ணும்போது எவ்வளோ புல்லிஷா மேல போயிருக்கான் பாருங்க. திரும்பவும் கூட ஜிக்ஸாக் பண்ணிட்டு கீழ வந்துகிட்டே இருக்கிறான். நாளைக்கும் வந்து இது வந்து பிரேக் ஆகி கூட மேல ஓப்பன் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. மைட் ஹேப்பன். சென்செக்ஸ். சென்செக்ஸ்ல 83,000 அப்படிங்கிற இந்த லெவல்லயே ஓப்பன் ஆகி, இந்த லெவல்லயே 15 நிமிஷத்துக்கு மேல இருந்ததுனால, 83,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிற காரணத்தினால, நம்ம 83,000 எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்ட். ஒரு பெரிய புட் ஆப்ஷன் இது. பெரிய பேரிஷ்னஸ், ஒரு கிரீன் குளோஸ். இந்த கிரீன் குளோஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மேல போய் கீழ வந்ததுன்னா நம்ம பை பண்ணுவோம். ஏதோ ஒரு டார்கெட் இதான் டார்கெட் நம்மளுக்கு. மேல எவ்வளோ தூரம் வேணாலும் போவான். அது சொல்ல முடியாது. டார்கெட்டே இவ்வளோதான். பெரிய பாலு. இது கிரீன் குளோஸ் வந்து வைக்கல. பட் ஆனா, ஒரு பியரிஷ்னஸ் வந்து அப்படியே இவ்வளோ பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறம் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல அப்படியே ஹோல்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அப்போ திரும்ப இங்க வரும்போது இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகணும். ஆனானா கரெக்ட்டா? ஆனா இந்த ரிஜெக்ஷன் எது வரைக்கும் போகணும்? இந்த லோ போய் கட் பண்ணணும். கட் பண்ணா தான் கீழ போவான். இல்லன்னா இன்னும் மேல போவான். அப்ப கீழ வந்திருக்கிறான். இன்னும் மேல போகல. போகாம கீழ வந்தான். இந்த லோவ கட் பண்ணிட்டான். கீழ போய்ட்டான். அப்ப எங்க போயிருக்கிறான்னு நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்க 354. 354லேருந்து எங்க போயிருக்கான்? கிட்டத்தட்ட 400க்கே போய்ட்டான். 50 புள்ளி. எப்ப கிடைச்சிருக்கு ட்ரேடு? 2 மணிக்கு கிடைச்சிருக்கு. இதிலேயே வந்து என்டர் பண்ற மாரி இருந்தா கூட 11 மணிக்கு தான் ட்ரேடு கிடைச்சது. 10:30, 11 மணிக்கு. அதனால திஸ் இஸ் நாட் அ ஜோக். நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்க அப்டின்னா ஜெயிக்கலாம். நீங்க பை, செல், பை, செல், பை, செல் வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னா, ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டில என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம வேற மாரி ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு ட்ரை பண்ணோம். பட் ஆனா, அதெல்லாம் எதுவுமே வந்து எடுபடல. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருக்கான். அப்ப இந்த ட்ரெண்டு கொஞ்சமா கூட கீழ வந்துட்டு,
மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அது பார்க்குறோம்? மேலேருந்து கீழே வந்தது. கொஞ்சம் அதோட ஹையா போயிட்டு கீழே வந்தது. அதோட நல்லாவே ஹை போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி போய் இப்படி கீது வந்து இந்த லெவல கட் பண்ணானா கீழ இப்படி வந்துரும். ஸோ அது நடக்க இன்னும் டைம் இருக்குது. இன்னும் கூட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? மேல தான் எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன பாட்டம்க்கு அப்புறம் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு. ஸோ மிட் கேப்ல இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாரி நம்ம 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன மாரி ட்ரேட்ஸ்லாம் குடுத்துருக்கிறான் மிட் கேப்ல. இங்க ஓப்பன் ஆயிருக்கிறான். ஓப்பன் ஆயிட்டு இந்த மிட்வேலேருந்து கீழ வரைக்கும் வந்தான் பார்த்தீங்களா? இந்த பக்கத்திலேயே இந்த ஃப்ரைடே அன்னைக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமா வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. கீழ வந்தவன் பாடி க்ளோஸ் எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாருங்க. அடுத்த தடவ இங்க வந்துட்டு, இங்கிருந்து தான் இவ்வளோ தூரம் மேல போயிருக்கான். அதாவது எக்ஸாக்ட்டா இந்த லெவல்லயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இ இதெல்லாம் வந்து எப்படின்னா, இ அதான் சொல்றேனே அனுபவம் தான். மார்க்கெட் இந்த இடத்துல கிரீன்ல க்ளோஸ் வச்சு, பொறுமையா இப்படி கீழ வந்திருந்தான்னா, இந்த இடத்திலேயே கூட நம்ம பை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா க்ளோஸே எங்க வச்சிருக்கான்? இங்க வச்சிருக்கான். அடுத்த கேண்ட்ல அங்கேயே ஓப்பன் ஆகி கீழ போயிருக்கான். பட் ஆனா ப்ரீவியஸ் சப்போர்ட்டு தாண்டவே இல்ல. எப்போ வரைக்கும்? 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட தாண்டல. அதுக்கப்புறம் தான் அந்த லெவல பிரேக் பண்ணி கீழ வந்திருக்கான். அப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பவும் கூட வரும்போது, அதே லெவல்ல இருந்து மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆல்வேஸ் இட் வொர்க்ஸ். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த லெவல் வர்ற வரைக்கும் அமைதியா காத்திருக்கணும். எவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டிலோ, எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலோ வந்தா ட்ரேட அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எதிரா போச்சுன்னா, டக்குன்னு குளோஸ் பண்ணிட்டு வெளியிலயும் வரணும். ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அது எல்லாம் எப்ப நடக்கும் அப்டின்னா, போதுமான பயிற்சி இருந்தா தான் நடக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி கூட நீங்க 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேரலல் சேனல் பேட்டர்ன்ல தான் பிரைஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ கீழ வராம, கீழ போகணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? கீழ இப்டி போகணும். அந்த மாரி போகாம மேலேருந்து கீழ வரும்போது, இந்த லெவல்லேருந்தே வந்து மேல வந்தான். இந்த லெவல இப்டி கட் பண்ணான். கட் பண்ணோனே வால்யூமோட போனான். இந்த ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். இப்ப அந்த ப்ரீவியஸ் ஹைல தடுமாறிட்டு நின்னுட்டாரு. ஓகே. 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கூட, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபின் நிஃப்டில வந்து ட்ரேடிங்கு மேல போம்போது ஒண்ணுமே கிடையாது. கீழ வரும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவுக்கு வந்த உடனே நீங்க பை பண்ணீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கான். எங்கேருந்து போயிருக்கான்? 23,970 எது வரைக்கும் போயிருக்கிறான்? 65 வரைக்கும் போயிருக்கான். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளி, 90 புள்ளி. இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. இது வந்து நான் தினமும் கூட சொல்றேன். தினமும் ஒரு பார்வை அப்படிங்கிறது தினமும் வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அ நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதாவது நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் என்னோட வீடியோவ நீங்க எவ்வளோ மணி நேரம் பார்த்தாலும் சரி, இருக்கிற வீடியோ எல்லாம் ஒட்டுமொத்தமா உட்காந்து நீங்க பார்த்துட்டா கூட சரி, உங்களால ட்ரேட வந்து அப்படியே நீங்க லைவ்ல போய் ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட உங்களால பண்ண முடியாது. அப்போ பயிற்சி வேணும். இன்னைக்கு செய்தி செய்தியில எங்கேயோ டக்குனு எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. இப்போ சென்னையில ஒரு ஏதோ மேட்ச் நடக்குது போல கிரிக்கெட்டு. அதில வந்து அ இந்தியன் டீம் வந்து வந்திருக்கிறதா வந்து நேத்தோ ஏதோ நியூஸ் பார்த்தேன். அப்போ பிராக்டிஸ் பண்றாரு. மிஸ்டர் கோலி வந்து அ பிராக்டிஸ் பண்றாரு. 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு. ஏதோ பால் எடுத்து 6க்கு அடிச்சு செவுருலாம் உடைஞ்சிருச்சு. அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஒண்ணு வந்தது. ஸோ கோலி வந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் ஆனா அவரு ஏன் நெட்ஸ்ல அவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்றாரு? 6 மணி நேரம்லாம் எதுக்கு பிராக்டிஸ் பண்றாரு? அவ்வளோதாங்க விஷயம். நீங்க எவ்வளோ பெரிய ட்ரேடரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்விம்மரா இருந்தாலும், கார் ரேசரா இருந்தாலும், இல்ல நல்ல பேச்சு திறமை இருக்கிற ஆளா இருந்தா, யாரா இருந்தாலும் சரி, பயிற்சி முக்கியம். பயிற்சி பண்ணுங்க. ஜெயிக்கிறதுக்கான முதல் முதல் வாசலே அதான். பயிற்சி தான். நேச்சுரல் கேஸ் பேசினோம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல வந்து 2 தடவ 3 தடவ எனக்கே ஞாபகம் இல்ல பார்த்தீங்களா? 2 தடவைன்னா. இந்த இடத்துல வந்து 3 தடவ வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது என்ன பேசினோம்? இது ரிஜெக்ஷன் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளார வந்துருச்சு. பிரைஸு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசினோம். ரிஜெக்ட் ஆயி எவ்வளோ தூரம் கீழ போய்ட்டான் பார்த்தீங்களா? இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். நான் கவனிக்கிறது இல்லங்க நேச்சுரல் கேஸ்லாம். பட் ஆனா ஃபேன்டாஸ்டிக்கா நடந்திருக்குதா? இவ்வளோ பெரிய புல்லிஷ்னஸ்ஸு எக்ஸாக்ட் லெவல்.
இது எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ப்ரீவியஸாக ரெசிஸ்ட் ஆயிருக்கு. கீழேருந்து மேலே வந்திருக்கிறான். பட் ஆனால் எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து போயிருக்கான், என்ன சிக்னல் கொடுத்துட்டு போயிருக்கிறான், எது வரைக்கும் போயிருக்கிறான். ஜஸ்ட் அப்சர்வ். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்போது சின்னது, பெருசு, ரொம்ப பெருசு. இந்த தடவை மேலே போக வாய்ப்பு இருக்கா தெரியல. ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நமக்கு எல்லாமே அதுதான். இந்த லெவலில் பை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பை பண்ணுவேன். இதோ பாருங்க, இன்னைக்கு வந்து பை பண்ணி இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸோடைய அந்த அருமை வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் தயவுசெய்து நிறைய பயிற்சி வந்து பண்ணுங்கள். மேலே வரைக்கும் போச்சு ப்ரைஸு. எக்ஸாக்டாக இந்த லெவல் தான். நல்லா இந்த இடத்துல வந்து இப்படியே நின்றுட்டு இருந்தானா இப்படி வந்து வால்யூமோட பிரேக் ஆகும். பேச்சுவார்த்தை நடத்துகிறான், இப்படி போயிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறான், வால்யூமோட பிரேக் ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்தே மேலே வந்துட்டான். இந்த ஹைலேயே வந்து நின்றுட்டு இருக்கிறான். அப்போ மேலே வருவான். மேலே நல்லா புல்லிஷாக வந்தான். இந்த லெவலில் வந்து இதான் ஐ. இதுக்கப்புறம் பீரிஷ்னஸ் வந்தது, புல்லிஷ்னஸ் வந்தது. நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கான கேண்டில் இது. அடுத்து ஒரு பெரிய புல்லிஷ்னஸ்ஸு அப்படியே கண்டினியூட் பை பீரிஷ்னஸ் கண்டினியூட் பை புல்லிஷ்னஸ். மறுபடியும் ஒரு ட்ராப்பு. மேலே போயிடுவான், மேலே போயிடுவான். இந்த தடவை பிரேக் ஆகிடுவான்ப்பா. ஏற்கனவே 3 தடவை ரிஜெக்ட் ஆகிட்டான். கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறான். கண்டிப்பாக பிரேக் ஆகி போயிடுவான். பை பண்ணுவீங்க. கீழே வந்துருவான். திரும்பவும் வந்து மேலே வரும்போது எக்ஸாக்டாக அப்பா மேலே வரான்பா. இந்த தடவை கண்டிப்பாக பிரேக் ஆகிடுவான். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இது. நடந்தது இது. ஐயோ! கீழே போகிற மாதிரி இருக்கே. அப்போது நம்ம ஸ்டாப்பை மாற்றி இதுக்கு கீழே போடுவோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிருப்பான். பட் ஸ்டில் வந்து அவன் அவனுடைய குறிக்கோளில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். இதுவரைக்கும் வந்தான். இதுவரைக்கும் தான் வந்தான். இதுவரைக்கும் தான் வந்தான். அடுத்து இதுவரைக்கும் தான் வர்றான். நம்ம மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது. அவன் கீழ தான் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. இது கீழ வரும்போது கூட பை பண்ணி ஆட் பண்ணலான்னு தான் தோணும். நீங்க பை பண்ண கீழ போயிட்டே இருப்பான். அதுவும் நீங்க பை எங்க பண்ணுவீங்க? ஒரு நல்ல ஒரு பியரிஷ்னஸ் வந்து இங்க வந்து இத எடுத்துக்கோங்க. பியரிஷ்னஸ் வந்து கரெக்ட்டா இந்த லெவல்ல பை பண்ணியிருந்தீங்கன்னா, மேல இந்த லெவல்ல நீங்க பை பண்ணதுக்கும், இதுக்கும் வந்து பிரேக் ஈவன்ல நீங்க வெளியில கூட வந்திருந்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சொல்றேன். பிரேக் ஈவன்ல பண்ணியிருந்துருக்கலாம். காமன் மிஸ்டேக்ஸ். பட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல புல்லிஷ்னஸ் வந்ததுக்கப்புறம், நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்து, இந்த இடத்துல அடுத்த பை. நீங்க பை பண்ணோனே கீழ போவோம். ஏற்கனவே ஒரு பை மாட்டுச்சு. அடுத்த பையும் மாட்டிச்சு. அப்புறம் அப்படியே விட்டீங்கன்னா, அக்கவுண்டே வாஷ் அவுட் ஆயிடும். சரி. ஓகே, ஓகே. என்ன நடந்துட்டு இருக்கு? என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ, சேம் ஹை. அதே பிரச்சனை தான். சேம் ஹை. ஆனா ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்தான். மேல போனா கீழ வந்தான், மேல போனா கீழ வந்தான், மேல போனா கீழ வர முடியாம மேல போனா பிரேக் ஆகி மேல போயிட்டான். சேம் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆனான். கீழ வந்தான். ஒரு பெரிய பேரிஷ்னஸ்க்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சது. உங்களுக்கான வாய்ப்பே குடுக்காம மேல இங்கேயே போயிட்டான். இப்ப இத கட் பண்ணணும். கட் பண்ணானா மேல போயிரும். அப்ப எங்க வந்தா பை பண்ணுவீங்க? திரும்ப கூட இங்க வந்ததுன்னா, ஒரு பைய வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை. இப்போ 1 ஹவர்ல நீங்க வந்து என்ன முடிவு பண்ணீங்க? அதுக்கேத்த மாரி அதான் ட்ரெண்டு. அதுக்கேத்த மாரியே 5 மினிட்ஸ்ல வந்து ட்ரேட் எடுத்துட்டு போயிரு. ஓகே. நேச்சுரல் கேஸ். க்ரூட் ஆயிலு. க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. உடனே க்ரூட் ஆயில் எல்லாம் கீழ போயிடுச்சு. சைனால பேட்டரி கார் வந்து எக்கச்சக்கமா வந்துச்சு. 50% பேட்டரி கார் வந்து யூஸ் பண்றாங்க. சைனாக்காரன் உலகம் பூரா பேட்டரி கார வந்து வித்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ பெட்ரோல் தேவையே இருக்காது. பெட்ரோல் எல்லாம் வந்து 0க்கு போயிரும். கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன்ப்பா. கொஞ்சம் டைம் விட்டு அடிங்க. அடி அடின்னு அடிச்சா நாங்க என்னதான் பண்றது? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, பிரைஸ் வந்து மேல வந்துட்டான். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த மாரி பேட் நியூஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தான். அது எப்ப சொன்னான்னா, இது நடந்து முடிச்சோன்ன சொன்னான். இங்க மேல ஒரு 3, 4 நாளா போயிட்டு இருக்குது. இப்ப தான் அந்த நியூஸே வெளிய வருது. நியூஸ பார்த்து நீங்க செல் பண்ண ஆரம்பிச்சோன்னா, அவன் வந்து மேல ஸோ எல்லா இடத்துலயும் வந்து பெர்ஃபெக்ஷன் வந்து அவன் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ஷன் வந்து பார்ப்பான் ட்ரேடிங்ல.
என்ன பெர்ஃபெக்ஷன்னா இதுதான். கட் பண்ணனா மேல போயிரும். கட் பண்றதுக்கு முன்னாடி கீழ கட் பண்ண மாட்டான். புது லோ வைக்க மாட்டான். மேல எப்படி வால்யூமோட போறானோ ஒரே இடத்துலேருந்து, அதே மாரி தான் கீழ வரும்போது வந்து பிரேக் ஆயி வால்யூமோட தான் வருவான் கீழ. ஸோ ஹேப்பன்ஸ் இன் ஆல் த சார்ட்ஸ். ஆல் த சார்ட்ஸ். எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் காட்டுங்க. திரும்ப, 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 திரும்ப அதே தான் நடக்குது. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழ போயிருக்கிறான். இந்த இடத்துக்கு வந்தான் கீழ போயிட்டான். இப்ப திரும்ப இந்த இடத்துல வரான். செல் பண்ணலாமான்னு, பண்ணி தான் பார்த்துருங்களேன் அவ்வளோதான். மேல போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிருங்க. என்ன இப்ப ஆயிட போகுது? இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். இப்ப இங்கேருந்து கொஞ்சமா கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கு. இந்த ப்ரீவியஸ் லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த லெவல்லேருந்தே கரெக்ட்டா வந்து மேல வந்திருக்கிறான். இன்னும் இது லோ கூட போல. பெரிய ரிஜெக்ஷனு. மேல போயிட்டு கீழ அதே லெவலுக்கு வந்துட்டு, அங்கேருந்து அந்த மேல வரைக்கும் போயிட்டு, இந்த லோவுக்கு வராம மேல போறான் பாருங்க. ப்ரீவியஸ் ஹைக்கு மேல போயிட்டான். அப்ப கீழ கொஞ்சமே வந்துட்டு திரும்ப வந்து இவ்வளோ தூரம் கூட போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பார்க்கணும் இது. அப்ப மேல தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட் அப்படின்னா, கீழ வரும்போது பை பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஒருவேள செல்ல ஆறான் இந்த லெவல வந்து உடமாட்றான், கீழ வர்றான் அப்படின்னா, அதுக்கப்புறம் மேல வரைக்கும் வரும்போது கொஞ்சம் மேல போணும். அதாவது இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல போனோம்னா தான் கீழ இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல இப்ப போயிட்டு இருக்கிறான். அப்ப இந்த இடத்துலேருந்து கீழ வருது அப்படின்னா, திரும்பவும் கூட மேல வந்தான் அப்படின்னா, இந்த லெவல்லேருந்து கீழ வருவான். ஸோ ஈக்கோ லெவல்ல செல் பண்ணாம, கொஞ்சம் வுட்டு கூட செல் பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா ஒரு ரெட் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது பியரிஷ்னஸ்ஸ நீங்க பார்த்ததுக்கப்புறம் ரிவர்சல் வர்றான் பார்த்தீங்களா? அந்த இடத்துல செல் பண்ணி பார்க்கலாம். ட்ரை. ஆல்வேஸ் கிவ் இட் எ ட்ரை. இல்ல அப்டின்னா உடனே வெளிய வந்துருங்க. இம்மீடியேட்டா வெளில வந்துருங்க. ஜஸ்ட் கெட் அவுட். பேசிட்டு இருக்கும்போது மேல போய்ட்டான் பார்த்தீங்களா? அப்ப இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல போயிருக்கேன். இந்த லெவலுக்கு மேல போயிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் லெவல் வந்து வரையலாம். இப்படி வந்து வரையலாம். இது வந்து இப்படி நீங்க பார்க்கலாம். ஓஹோ! இந்த மாரி போயிட்டு இருக்கானா. ஒருவேளை இந்த லெவல் எல்லாம் பிரேக் பண்ணி மேல போனானா, எங்க இருக்குது? அடுத்த லெவல் இங்க இங்க வந்தா கன்ஃபார்மா செல் பண்ணலாம். கன்ஃபார்மா. இப்ப இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் மேல போய் கீழ வந்தான். கொஞ்சம் மேல போய் கீழ வந்தான். அப்ப கொஞ்சம் மேல போனா கீழ வருவான். கீழ வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். பை பண்ணா கொஞ்சம் மறுபடியும் இதே மாரி வந்து புல்லிஷ்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அந்த பக்கத்துல நீங்க சரியான லெவல்ல நீங்க பை வந்து இப்போ மேல பிரேக் ஆகுறான்னு இப்ப நீங்க பை எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக செல் பண்ணோமானா இல்ல. ஏன்னா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. செல் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கீழ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சும்மாவே அப்படியே இருக்கணும். வந்தான்னா எடுக்கணும். இதுக்கு சான்ஸ் எங்க? இங்க கிடைச்சது. இந்த சான்ஸ மட்டும் நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா, பிரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த மாரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா, அதோட வுட்டுருங்க. ட்ரேட் வேணாம் நமக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லங்க இந்த இடத்துல வந்து புல்லிஷ்ஷா போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பியரிஷ்னஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு திரும்ப வந்து இப்படி வந்தது. நான் இந்த இதில செல்ல ட்ரை பண்ணுவேன். மேல தானே வந்துட்டு இருக்கு. ஆனா நான் செல்ல ட்ரை பண்ணேன். தாராளமா பண்ணேன். இங்க நடந்தது பாருங்க அதே தான். இங்க அப்படியே உல்டாவா நடந்திருக்கு. அதே தான். ஸோ இன்னைக்கு செஷன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து அப்டேட் வேணுங்கிறவங்க, நீங்க அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து அதில வந்து வருங்க. இத பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ மட்டுமே வந்து பார்ப்போம். நெறைய வந்து பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுனீங்க அப்படின்னா, எல்லா பெரிய ஸ்டார் அப்படின்னு நீங்க கொண்டாடுறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்டார் எப்படி ஆனாங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து கடுமையான பயிற்சி பண்றதுனால தான். அதனால நீங்களும் வந்து நெறைய பயிற்சி வந்து பண்ணணும். நெறைய பயிற்சி பண்ணி, ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த இதில நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. பணம் போயிடும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புறேன். அப்ப இதில கூட நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 ஹவர் போய் நீங்க என்ன பார்ப்பீங்க? 1 ஹவர் போயிட்டு ஒரு ஒரு சின்ன ட்ரெண்டா இப்படி கீழ வந்திருக்குன்னா, ஒரு ரிவர்சல். ஒரு நல்ல இப்படி ஒரு ட்ரெண்டா வரும், ஒரு ரிவர்சல். அப்ப நீங்க இப்ப என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு நல்ல இப்படி கீழ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரே ஹைக்கு போகும்போது, அடுத்த தடவ இப்படி வந்து போவானா? வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி தானே இருக்கு. நான் மேல போற மாதிரி தானே இப்ப காட்டுறான். ஒரு கட்டத்துல அப்படியே கீழ வந்துருவான் பாருங்க. வந்துட்டு தான் மேல போவான். இந்த இடத்துல லெவல்ல இருக்குது.
ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 1 ஹவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஜிக்ஸாக்னஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இத பேஸ் பண்ணி நம்ம 5 மினிட்ஸ்ல போய் அழகா வந்து ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாம். சரியா? சரி ஓகே. செஷன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ மீண்டும் நாம நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.